புதையுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. அண்ணாமலையாரின் அருளாசியுடன் செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல திறமைகளை தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். அவங்க கிட்ட நீங்க பேசணும்னா 0444559695 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. வணக்கம்மா. சொல்லுங்க மேம். நீங்க சொல்ற இந்த நற்பவி, விஸ்வரூப வெற்றி, இருப்பியல் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டாவே ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய மாசையை ஏற்படுத்திட்டு இருக்கு மேடம். இன்னொன்று சொல்ல போனா அதாவது சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படின்ற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமாவே நீங்க என்ன பண்றீங்க, வீடை வந்து 16 பிரிவுகளாக பிரித்து அதுல வாழறவங்களுக்கு வந்து 16 செல்வங்களுமே உங்களுக்கு அள்ளித்தரும் அப்படின்னு நீங்க சொல்றதோட நிறுத்தாம அவங்க வீட்டுக்கே வந்து நேரடியா போய் அவங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க மேம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம். என்னன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, பல வீடுகளை பார்த்திருப்பீங்க, வாஸ்தே இல்லாம ஒரு வீடு நீங்க பார்த்திருக்கீங்களா? அதை பார்த்து பயந்த வீடு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா? அதை பகிர்ந்துக்கணும். நிச்சயமாங்கம்மா. அதாவது பயப்படுற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து நிறைய வீடுகள் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பேசிக்காக உள்ள வாஸ்து அப்படிங்கிறது எல்லாருமே இன்றைக்கி புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தாலுமே கூட சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமாக ஒரு வீட்டுக்கு வெளியில் எப்படிலாம் இருக்கணும், மேடு பள்ளங்கள், வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கு இடையில் எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணுங்கிற தெளிவான விளக்கங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நல்ல ஒரு உயரிய நோக்கத்தோடு நம்மளோட ப்ரோக்ராமில் நிறையவே சொல்லிகிட்ருக்கேன். அதை நம்மளோட நேயர்களும் எல்லாருமே அவரவர்களோட வீட்டோட ஒப்பிட்டு பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட், நேரடியாக அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க வீட்டோட வடக்கு திசை ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து 16 பிரிவுகள் அங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கு, அந்த மேடு பள்ளங்கள் அவங்களுக்கு என்ன நல்ல விஷயங்களை கொடுக்குது, என்ன பாதிப்புகள் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற தெளிவான விளக்கம், பிறகு வாஸ்து கரெக்ஷனுக்கு உண்டான நல்ல தீர்வுகள். அதுவும் சரி பண்ண முடியல அப்படிங்கிற நிலையில் வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற எளிமையான இதுவரை வாஸ்துவில் இல்லாத ஒரு புதிய நிகழ்வுகளை ஒவ்வொரு இடங்களிலும் செய்து கொடுத்து பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளோட ப்ரோக்ராம் நிச்சயமாக கொடுத்துட்ருக்கு. இதில் இந்த வாரம் நான் பார்த்த ஒரு வீட்டில் ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியில் அடுப்பு எரிக்கிறாங்க. இப்படி ஒரு அடிப்படை பேசிக்காக உள்ள ஒரு வாஸ்துவை கூட புரிஞ்சிக்காமல் அதுபோல் வடகிழக்கில் அடுப்பு எரியும் பொழுது அந்த வீட்டில் குடும்ப தலைவருக்கு மன அழுத்தம், அதுக்கு வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக மெடிசன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் வரவு அப்படிங்கிற அந்த நிலை வந்து அந்த இடத்துல தடைபெற்றிருக்கு. சுத்தமாக அந்த அவருக்கு வந்து வருமானமே கிடையாது, அங்கே ஒரு பெண் குழந்தை மட்டுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும். அதாவது அந்த வடகிழக்கு பாதிக்கும் பொழுது வம்சம் பாதிக்கப்படுகிறது, வரவுகள் பாதிக்கப்படுகிறது, தலை சார்ந்த நோய்கள், மனநோய்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருக்கு. கூடுதலாக டைஜஷன் இஷ்யூ அங்கே வடகிழக்கில் அந்த மாதிரி எரியும் பொழுது ப்ளஸ் வந்து அங்கே வந்து வடமேற்கு பாதிப்பு, தென்கிழக்கு எல்லாமே அந்த இடத்துல வந்து மாற்றங்கள் எல்லாமே, அதாவது ஒரு திசை பாதிக்கும் பொழுது மற்ற திசைகளும் ரொம்பவே அதிகப்படியான பாதிப்பில் இருக்கிறதுனால அந்த தீர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ஆரோக்கியத்தில் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இதுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலுமே கூட உங்களோட உணவு முறை மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அதில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா சமைக்காத உணவுகள்,
எண்ணெயே சேர்த்தாத உணவுகள், காரமே சேர்த்தாத உணவுகள் அப்படிங்கிற உணவை எடுத்துக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த நோயின் தாக்கம் தீவிரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல குறையுது. ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா இது போல் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஒரு உடம்புல வந்து ஒரு தெம்பே இல்லை, நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய நல்ல சத்துக்கள் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் அந்த நபர்கிட்ட வந்துடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து சைக்காட்ரிக் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இது போன்ற உணவுகள் அங்கே வந்து, ஏன்னா மெடிசன் நிறையா அவங்களுக்கு வந்து இன்டேக் இருக்கும்போது இந்த மாதிரி உணவுகள் வந்து நிச்சயமாக அங்கே வந்து இன்னும் அவருக்கு வந்து ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலையை நிச்சயமாக கொடுக்காது. அப்போ அந்த இடத்துல வந்து மன அழுத்தம் அதிகமாகுது, வரவு தடைபடுது, ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நிம்மதியற்ற நிலை, ஆரோக்கிய குறைபாடுகள், ஒட்டு மொத்தமாக அந்த வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு பகுதி ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துருக்கு. அதுக்கு உடனடி தீர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது இம்மீடியட்டாக அந்த அடுப்பை மாற்றி வைக்கணும். தென்கிழக்கில் எந்த 22 டிகிரியில் அந்த அடுப்பு எரியணும், நாள் கிழமையெல்லாம் பார்க்கக்கூடாது, இப்போவே நீங்கள் மாற்றி வைக்கணும், ஒரு டேபிளை போட்டாவது அந்த அடுப்பை நிச்சயமாக மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை சொல்லி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். கூடுதலாக அந்த வீட்டோட 16 திசைகளும், ஒட்டுமொத்த 16 திசையும் பாதிக்கப்பட்டிருந்தனால வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்டில் மாடியில் 12க்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு வீட்டை, ஒரு ரூமை அவங்களுக்கு வந்து வடக்கை உச்சப்படுத்தி, வடக்கு அந்த ரூமுக்கு வடக்கு எந்த திசை திரும்பியிருக்கு, ரைட்டு திரும்பியிருக்கா, லெஃப்ட் திரும்பியிருக்கா, அங்கே கோணங்கள் என்ன வேலை பார்க்கும், அங்கே ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பத்தோட அதாவது உடனடி தீர்வு அந்த குடும்பத்துக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில் கரெக்ஷன்ஸ், அந்த ரூமுக்குள்ளே விண்டோஸ், அது கதவு ஜன்னல்கள் எங்கே வரணும், அந்த ரூமுக்கு என்ட்ரி எந்த திசையில், எந்த 22 டிகிரியில் அமையணும், அந்த இடத்துல எந்த திசையில் அவங்க தலை வைத்து தூங்கணும், அங்கே ஒரு கட்டில் போடுறாங்கன்னா அது எப்படி போடணும், எவ்வளோ காலி இடங்கள் விடணும், அந்த ரூமோட கோணங்கள் எப்படி இருக்கணும், அங்கே 90 டிகிரி, 90 + 90 மைனஸ் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு தெளிவான விளக்கம், உடனடி தீர்வு வாஸ்துல இம்மிடியேட் சொல்யூஷன் இருக்குது. உணவு முறை மாற்றம், மாற்றுமுறை மருத்துவர் அப்படிங்கிறதுனால அந்த நபருக்கு உண்டான உணவு முறை மாற்றம், அதாவது மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு மலர் மருத்துவம், எண்கள், சுவிட்ச் வேர்ட்ஸ், விசை சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து பெருமளவில் வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஒரு மிராக்கிளை எல்லா இடங்களிலும் கொடுத்துட்ருக்கு நம்மளோட ப்ரோக்ராம் மூலமாக. இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் உறுதியாக கொடுக்கும். நான் நம்பக்கூடிய பிரபஞ்சம் ஒவ்வொரு செகண்டும் என்னோட கிளைண்ட்ஸுக்கு வந்து நல்ல மாறுதல்களையும் நல்ல மாற்றத்தையும் என்னோட வாழ்விலும் பிரம்மாண்ட விஸ்வரூப வெற்றியை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறது. நேயர்கள் அனைவரும் இந்த நல்ல விஷயத்தை, இருப்பியல் என்கிற இந்த திசையறிந்து செயல்படக்கூடிய வாஸ்துவை உங்கள் இல்லங்களிலும் செயல்படுத்தி நீங்கள் அனைவரும் மிக பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. நன்றி. தொடர்ந்து பேசுவோமா? ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க, நான் சந்திரா, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து கிராமத்திலிருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. அதாவது என்னுடைய ஆண் வாரிசு 2 பேருக்கு இன்னும் திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது. என்ன விஷயத்தினாலன்னு தெரியல. அவங்க அப்பா தகப்பனாரும் வந்து 2 வருஷம் ஆகுது தவறி. ஒரு வாரிசுகளுக்கு மனமாலை எடுக்காமலே அவரும். சரிங்கம்மா, வீட்டுக்கு உங்க கணவர் இறந்ததுக்கு உண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? எந்த நோய் நொடி இல்லாத ரொம்ப சுட்டிக்கா இருக்கக்கூடியவர். ஆனா வந்து மஞ்சக்காமால வந்திருக்கு, அதை பார்த்திருக்காரு, ஆனா சொல்லாம விட்டுட்டாரு. கடைசியில சொல்றாரு. வீட்டோட மேற்கும் தெற்கும் காம்பவுண்டுக்கு வெளியில பள்ளமா இருக்கா, மேடா இருக்காங்கம்மா? இல்ல, பின் சைடு மேற்க வந்து அந்த சைடு உள்ள வீடு, இந்த சைடு உள்ள வீட்டுகளுக்கு வாறுகால் போகுது பின்னால. பள்ளமா தான் இருக்கு. வாறுகால் பள்ளம் மட்டும்தான். நம்ம வீடு சுற்றளவு வந்து மேடு ஏற்றிதான் வச்சிருக்கோம். உங்க வீடு சுற்றளவு மேடா இருக்குங்கம்மா. உங்க வீட்டுக்கு அடுத்தது பள்ளமா இருக்கா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. ஆமா, வாறுகால் போகுது. வாறுகால் அப்படிங்கறது அந்த வாய்க்கால் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. நிச்சயமா அது வந்து அந்த உங்களோட மனையை அடுத்ததாக உள்ள பள்ளங்கள் உங்க வீட்டுக்கு முழுமையாக செயல்படும். அப்போ அந்த இடத்துல இந்த மேற்கும் தெற்கும் பள்ளம் அப்படிங்கிறது தென்மேற்கு பாதிப்பை உங்கள் வீட்டில் கொடுத்துருக்கு. அப்போ அங்கே வந்து உங்கள் இடத்துல வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பார்த்து 16 திசைகள் அங்கே என்ன வேலை பார்க்குதுங்கிறத செக் பண்ணி வீட்டுக்கு வெளியில்
மற்றவர்களோட இடத்துல அந்த பள்ளம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம எல்லைக்குள்ளே கரெக்ஷன் பண்ணி அழகாக ரிசல்ட் எடுக்க முடியும். இந்த நிலையிலிருந்து சிறப்பான முன்னேற்றத்தை இருப்பியல் வாஸ்து நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, என்னால் கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தூங்கக்கூடிய தாய், உங்களோட தொப்புள் கொடி உறவான உங்களோட குழந்தைகள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா தாய் தந்தையர் தூங்கக்கூடிய அந்த அறை வந்து சிறப்பான வாஸ்து முறையில் இருக்கும் பொழுது அங்கே வந்து முழுமையான வெற்றி, விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத நம்மளோட நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நிறைய இடங்களில் செயல்படுத்திகிட்டு இருக்கேன். அதனால் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற அந்த கான்செப்டில் நீங்கள் தூங்கக்கூடிய அறை வாஸ்து முறைப்படி உச்சப்படுத்தி அந்த இடத்துல நீங்கள் வந்து தூங்கும் பொழுது நிறைவான வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் வீடு வாஸ்துப்படி மாறணும் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே நம்பர் சொல்லியிருக்கேன், 19962147 அப்படிங்கிற இந்த எண்களை எழுத ஆரம்பிங்க. 54 முறை டெய்லி எழுதுங்க. பிறகு செவ்வாய் தோறும் காலையில் 6 to 7 முருகன், பழனி முருகனை நினைவில் கொண்டு நீங்கள் வந்து 6 நெய் தீபங்கள் வெற்றிலை மேலே வச்சு ஏற்ற ஆரம்பிங்க. உங்கள் வீடு வாஸ்து இருப்பியல் வாஸ்துப்படி சரவணாதேவி இருப்பியல் 369 படி மாறுவதற்கு உண்டான வாய்ப்பை இந்த இயற்கை நிச்சயமாக கொடுக்கும். நிரந்தர வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வீட்டோட வாஸ்துல இருக்குங்கம்மா. வீடு வாஸ்துப்படி அமையும் பொழுது அதாவது விஸ்வரூப வெற்றி, அடுத்தடுத்து நம்ம நல்ல முன்னேற்றம், இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிறத ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்க முடியும். அதுக்கு நேரடியாக தான் வரணும். நான் சொல்லக்கூடிய வாஸ்து வந்து நீங்கள் ஒரு பிளான் அனுப்புறதுலையோ இல்லை வந்து நீங்கள் ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமாக நிச்சயமாக கரெக்ஷன் பண்ண முடியாது. அந்த இடத்துல உங்கள் வீட்டோட வடக்கை இது போல் நம்ம வந்து காம்பஸ் வச்சு செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணும்போது அதிக செலவு இல்லாமல் இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட மகன்களுக்கு நல்ல திருமணம், எதிர்காலம் சிறப்பாக அமைந்து வம்சம் வளரக்கூடிய வாய்ப்பு அந்த வீட்டிலே என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி, வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நன்றி மேடம். நீங்கள் திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி. சொல்லுங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து சார் பேசுறீங்க? என் பேர் ராஜுங்க, நான் வந்து சேலம் மாவட்டம் பேசுறேன். ஓகே சார், உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம். நம்ம வீட்டில் வந்து 2 பக்கம் வாசல் இருக்கு மேம். ஒரு வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம் மேம். வடக்கு பக்கம் தான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி. தென்மேற்குல வந்து ஒரு கிணறு இருக்குங்க, ஒரு 50 to 60 அடி இருக்குங்க. தென்மேற்குல ஒரு கிணறு இருக்கு, எங்க பாகத்துல இல்ல. அந்த கிணத்தை ஒட்டி வந்து ஒரு கோவில் இருக்குங்க தெற்கு பக்கம். சரி. காம்பவுண்ட் போட்டிருக்கோம். ஆனா வீட்டுல வந்து எந்த பொருளாதார இழப்பு வருது இல்ல. உங்க காம்பவுண்டுக்கு அடுத்தது என்ன இருக்கு? காம்பவுண்ட் எங்க இடம் இருக்குங்க. எவ்வளவு இடம்? 20 சென்ட் இருக்குங்க. எவ்வளவு இடம்? 20 சென்ட் இருக்குங்க மேம். அதுக்கு பிறகுதான் கிணறு இருக்குங்களா? கிணறு, ஆமாங்க மேம். 20 அடி. எத்தனை அடியில் இருக்குங்க? 60 அடி இருக்கு மேம். சரிங்க. காம்பவுண்டு போட்டிருக்கீங்க. காம்பவுண்டுக்கு உள்ள வந்து இருந்தாலுமே கூட கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். பொருளாதாரம் மற்றபடிக்கு எப்படி இருக்கீங்க? பொருளாதாரம் நிக்கலன்னு சொல்றீங்க, மற்றபடி? அதாவது குழந்தை பாக்கியம். நிச்சயமா அந்த கிணத்தோட பாதிப்பு இருக்கு. ஏன்னா எத்தனை அடியில் இருக்குங்கிறது இப்போ ஓரளவுக்கு இது வந்து ஒரு 50% உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காத மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு மாதிரி ஒரு வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து இது வந்து பாதிப்பே தராது, ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நம்மளால் ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு அங்கே பாதிப்பு அது என்ன அது போல் இருந்தால் என்ன நிகழ்வுகள் இருக்குமோ அது இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. குழந்தை இல்லை, பொருளாதாரம் தங்கலை அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நிச்சயமாக அந்த கிணத்தோட பாதிப்பு உங்கள் வீட்டுக்கு இருக்குது. அது இல்லாமல் வந்து உங்கள் வீட்டுக்கு அடுத்தது வந்து காலி இடம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, காம்பவுண்டுக்கு வெளியில், அது உங்கள் வீட்டை விட பள்ளமாக தான் நிச்சயமாக இருக்கும். அப்போ அதுவும் அந்த பாதிப்பு தான் உங்களுக்கு உடனடி வந்து பாதிப்பை கொடுத்துட்ருக்கு. அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து உங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே இந்த கிணறு பாதிக்காத அளவுக்கு நம்மளோட வாஸ்துப்படி சரவணாதேவி இருப்பியல் 369 படி நீங்கள் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அந்த கிணத்தோட பாதிப்பு இம்மீடியட்டாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கிணத்தோட பாதிப்பை தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கரெக்ஷன் வந்து அதுக்கு டைரக்ட் விசிட் வரணும். வந்துட்டு உங்கள் வீட்டோட அளவு என்ன, உங்கள் வீட்டோட 16 பிரிவுகள் 16 திசைகள் உங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்ருக்கு, உங்கள் வீட்டோட கோணங்கள் என்ன,
எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணும்பொழுது நல்ல தீர்வு, இமீடியட் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது போல் எந்த இடங்களில் வந்து தென்மேற்கு பாதிப்பு இருக்குது, கிணறுகள், போர்வெல்லு, பக்கத்து வீட்டோட செப்டிக் டேங்க் பாதிப்பு எது இருந்தாலுமே கூட அந்த இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். காம்பவுண்டே இல்லை, எங்களால் கரெக்ஷனே பண்ண முடியாது அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற கான்செப்ட். ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது நீங்கள் தூங்கும் பொழுது தான் வந்து வேலை பார்க்குது. உங்களோட வாஸ்து சரியாக இருந்தால் உங்களோட வாசி சரியாக இருக்கும். உங்களோட மூச்சு காற்று சரியாக இருக்கும் பொழுது உங்களோட எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும், அதாவது பாசிட்டிவாக இருக்கும். உங்களோட அது பாசிட்டிவாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அப்போ இதுக்கு வந்து உங்கள் டைரக்ட் விசிட் வரும்போது நிச்சயமாக நல்ல தீர்வு கொடுக்க முடியும். அது வரைக்கும் உங்களோட வழிபாடு, உங்கள் வீடு வந்து வாஸ்து முறைப்படி மாறணும் அப்படின்னா பண்ணைநல்லூர் மாரியம்மன் வழிபாடை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஃபோட்டோ வச்சாவது வீட்டில் ஒரு இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் நேரடியாக போயிட்டு வாங்க. சதய நட்சத்திரத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனை வழிபாடு பண்ணும் பொழுது ராகுவின் பாதிப்புகள் எல்லா இடங்களிலும் குறைய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், விஸ்வரூப வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். வீடு கன்ஃபார்மாக வீட்டை வந்து நம்மளோட வாஸ்துப்படி வீட்டை மாற்றிடுவோங்க. செக் பண்ணி கரெக்ட் பண்ணி சரி பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மேம், நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிருந்துமா பேசுறீங்க? நல்லதுமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, நற்பவி, சொல்லுங்க. நற்பவிமா, என் வீட்டுக்காரர் நல்லா வேலைக்கு போயிருந்தாரு, இப்ப வேலைக்கே போக மாட்டேங்கிறாருமா. எங்க போனாலும் வேலைக்கு போற இதே அவருக்கு வர மாட்டேங்குதுமா. நீங்க குடியிருக்கிற வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். கிழக்கை விட மேற்கு வந்து பள்ளமாக இருக்கும். கவனிங்க. நான் சொல்கிற விஷயங்கள் அங்கே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்ட் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்காரர் நல்ல வேலைக்கு போவாங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லாமே திட்டமிட்டபடி ஒவ்வொரு வேலைகளையும் செய்யக்கூடிய புத்தி கூர்மை, அந்த சோம்பல் இல்லாத வாழ்க்கை, நல்ல ஒரு மனநிலையில் மாற்றம், எல்லாவற்றையுமே உங்கள் வீட்டோட இருப்பியல் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். இது மாதிரி விஷயங்கள் யாரோட வாழ்க்கையிலெல்லாம் வந்து ஒரு டைமுக்கு ஒரு வேலையை செய்ய முடியாத சூழ்நிலை, சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பெண்கள் எந்திரிக்காத சூழ்நிலை, இது மாதிரி எது இருந்தாலுமே உங்கள் வீட்டோட வாஸ்து நிச்சயமாக சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒன்று கூட நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நெகட்டிவ் திங்கிங், அதாவது எதை எடுத்தாலுமே வந்து நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டோட வாஸ்து நிச்சயமாக தவறாக இருக்கும். இந்த இடத்துல உடனடியாக அந்த நெகட்டிவ் அந்த எண்ணங்களை, எதிர்மறை எண்ணங்களை மாற்றணும் அப்படின்னா 5, 8, 7 அப்படிங்கிற இந்த எண்களை தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்கள். உங்களோட நெகட்டிவ் அதாவது நெகட்டிவான மனசில் எண்ணங்கள் வரும்போது இந்த நம்பரை சாண்டிங் பண்ணும்போது தானாகவே நீங்கள் வந்து நல்லா பாசிட்டிவாக, என்னால் எதையுமே சாதிக்க முடியும், எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா தான் நடக்கும், நல்ல விஷயங்கள் எங்கள் வீட்டில் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும், நல்ல மங்களகரமான தொடர்ந்து நல்ல நிகழ்வுகளை நான் சந்திப்பேன் அப்படின்னு நல்லா பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிப்பீங்க. அது போலவே ஒவ்வொரு நாளும் காலையில் 6 to 7 அந்தந்த நாளோட ஹோரையை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி பாதை நிச்சயமாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் 6 to 7 வீட்டில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். பிறகு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இந்த இயற்கை உருவாக்கி கொடுக்கும். இது போல் நிறைய எண்ணற்ற விஷயங்கள் நம்மளோட ப்ரோக்ராமில் சொல்லிகிட்ருக்கேன். அதில் வரக்கூடிய ஆடி மாதத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்திங்கன்னா இந்த முறை இந்த வருடம் வரக்கூடிய ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் வருது. அப்போ ஒவ்வொரு வருடமும் இந்த வரக்கூடிய ஆடி மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத நம்ம சிறப்பாக பயன்படுத்தும் பொழுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். குறிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 10 to 12 ராகுகால வேலையில் கோவிலுக்கு போய் ஆலய வழிபாடுகள், அம்பிகையை வழிபாடு பண்ணுங்க. அபிஷேகங்களுக்கு நல்ல பொருட்களை வாங்கி கொடுங்க, தரமான பொருட்களை. வழிபாடு கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இந்த 10 to 12 5 வெள்ளிக்கிழமை வழிபாடு வீட்டில் நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணும்போது, அபிராமி அந்தாதி படிக்கும் பொழுது மிக பிரம்மாண்டமான வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றிம்மா. மேடம், இது வரைக்கும் அதாவது ஒரு தாய்மையின் கரிசனத்தோடு வந்து உங்களுடைய தீர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்காமல் உடைக்காமல் எந்த செலவும் கம்மியாக, அதாவது ரொம்ப கம்மி செலவில் வந்து உங்களுக்கு வந்து தீர்வுகளை கொடுக்க முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்கீங்க. பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன்
இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக டைரக்ட் விசிட், நானே எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலுமே உங்களோட முழு விலாசத்தை அட்ரஸ் கொடுத்து என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டுக்கே டைரெக்டாக நானே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கு லெஃப்ட்டு திரும்பியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்கள் வீட்டோட அளவுகள் என்ன, உங்கள் வீட்டோட 16 திசைகள் எப்படி இருக்குது, மேடு பள்ளங்களை எப்படி சரி பண்ண முடியும், இடிக்காமல் உடைக்காமல் உங்கள் வீட்டில் வந்து என்ன கரெக்ஷன் பண்ணலாம், பிறகு அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்டில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அறையை ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சிறப்பான முறையில் கரெக்ஷன் சிம்பிளாக பண்ணி அந்த நீங்கள் தூங்கக்கூடிய அந்த சயன அறையை சிறம்பட அமைக்கும் பொழுது, சிறந்த முறையில் அமைக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை நிச்சயமாக நம்மளோட வாஸ்து நல்ல தீர்வுகளை கொடுக்கும். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி யோகி ராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. நற்பவி மேடம், இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நன்றி, வணக்கம்.